அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சிம்மம் அப்படின்னாலே சிங்கம். அந்த அதிபதி சூரியன். சூரியன் ஜோதிஷ சாஸ்திரத்துல ஆத்மகாரகன் உச்சம் பெற்று இருக்கிறார். அப்ப ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்காரு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வைத்தது எல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சூரியனுடைய ஒளியை வச்சுதான் மற்ற 8 கிரகங்களும் செயல்படுது. அப்படியேற்பட்ட சூரிய பகவான ராசியா கொண்டவங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வரார். 11 அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல 10ல குரு வந்து சிம்மத்துக்கு பொறுத்தளவுக்கு பதவியும் பறிபோகும். ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும். பதவி பறிபோகும்னா என்ன? உத்தியோகத்தை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்களோ, அனுப்ப மாட்டாங்களோ, சம்பளம் கிடைக்குமோ கிடைக்காதோ, பர்மனன்ட் பண்ணுவாங்களோ, பர்மனன்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு பயங்கலந்ததுலயே இருந்தீங்க. எப்ப காலகட்டங்கள்ல இருந்தீங்க அப்படின்னாக்க 11/5/2024 11/5/2025 வரையிலும் ஒரு பயம் கலந்த பதட்டம், மன குழப்பம். தனக்காரனான குரு 10ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு. கடுமையான குழப்பம், பதட்டம். இதை தவிர 7ஆம் இடத்துல சனி பகவான். கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவு ஏற்பட்ட காலகட்டங்கள். அங்க 7ல சனி பகவான் ஆட்சி. அறம்னா குரம்பாங்க, குரம்னா குதிரம்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவான காலகட்டங்கள். இந்த ஒற்றுமை குறைவான காலகட்டங்கள் அத்தனையுமே இந்த விசுவாச வருஷத்துல குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த வெளிநாடு போகணும், ரொம்ப பேர் படித்தவங்க, அவங்க பிஇ படித்தவங்களா இருக்கட்டும், அவங்க எம்பிபிஎஸ் படித்தவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு அவுட் ஸ்டேஷன் போகணும், ஒரு ஷார்ட் ட்ரிப்பாவது போகணும், அங்கே போயிட்டு டாலர்லையும் திர்ஹாம்லையும் இதுலேயும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். ராகு பகவான் அப்படின்னா கடல் கடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். ராகுவும் சனியும் இருக்காரு. நீண்ட நாட்களாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ளும். சாமி, எனக்கு கிரீன் கார்டுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நானும் அமெரிக்காவில் இருக்கிறேன், கிரீன் கார்டு இதுல சிங்கப்பூர்ல இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், பிஆர் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள், அவங்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களாக இருக்கட்டும், அதே போல பின்னிருந்து இயக்கக்கூடிய எடிட்டர், கேமராமேன், ஏன் கடைசியில இருக்கக்கூடிய லைட் பாய், அதே போல டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடியவங்க, ப்ரொடியூசர், எல்லாருக்குமே சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வெற்றிகரமான வருஷம்னு சொல்லலாமா? வெற்றிகரமான வருஷம் சொல்லலாம். சரி சாமி, வியாபாரம் பண்றோமே நாங்க எப்படி இருப்போம்? கண்டிப்பா வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பார்ட்னர், தொழில் பார்ட்னர் அமைஞ்சு பார்ட்னர் பிசினஸ் செய்யக்கூடிய காலகட்டங்கள், பார்ட்னர் தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களா, ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். பார்ட்னர் உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைஞ்சு அவருடைய மூளையும் உங்களுடைய பணமும் சேர்ந்து கொட்டோ பைப்பை திறந்தா என்ன கொட்டுற மாதிரி பணம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அந்த குரு பகவான் விசேஷ பார்வையாக சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்கிறாரு. அப்ப கண்டிப்பா வியாபாரிகளுக்கு ஏற்ற காலகட்டங்கள். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலையே சாமி, நீங்க தானே, உங்களுடைய ராசி தானே சிம்ம ராசி. மாசம் பிறக்கும் போதே உச்சத்துல இருக்கிறீங்க. உங்க கை ஓங்கக்கூடிய காலகட்டங்கள், அரசியல்வாதிகளோட கை ஓங்கக்கூடிய காலகட்டங்கள். அரசியல்வாதி கை ஓங்கினுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நாட்டோட முன்னேற்ற நிலைமை உண்டு. அதே போல 2026ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கும் நாம தயாரா இருக்கிறது சிறப்பா இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, மொத்தத்துல பார்த்தா இந்த சிம்ம ராசிக்கு விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். சரி சாமி, ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க நல்ல பலன்கள் கிடைக்கிறது காலதாமதமாகுதே சாமி, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர்ல சூரியனார் கோயில் ஒண்ணு இருக்கு. அது என்ன சாமி சூரியனார் கோயில், அங்கதான் போகணுமா? கண்டிப்பா அங்கதான் போகணும். ஏன்னா அங்க தன்னுடைய மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவி சமேத குரு பார்க்கக்கூடிய சூரியனுடைய ஸ்தலம். பிரகஸ்பதியான குருவும் சூரியனும் சப்தமத்துல பார்க்கக்கூடிய இடம். அப்ப குருவும் சூரியனும் பார்த்தா அந்த யோகத்துக்கு பேரு சிவ ராஜ யோகம்.
அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிவராஜ யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதை தவிர பார்த்தோம்னா பாக்கி உள்ளான 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உள்ள கோயில். அடுத்தது அந்த 8 கிரகங்களுக்கும் அர்ச்சனையும், அந்த சூரிய பகவான், சாயாதேவி, உஷாதேவி, பிரகஸ்பதியான குருவுக்கு அபிஷேகமும் பண்ணிட்டு வந்தாக்க இந்த ஆண்டு ஃபுல்லாவே சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெற்றி வருஷம்னு சொல்லலாமா, வெற்றி வருஷம்னே சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம்.